விவேகானந்தர் பாறையில் தியானத்தை முடித்துக்கொண்டு கன்னியாகுமரியில் இருந்து திருவனந்தபுரம் செல்ல பிரதமர் மோடி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால் பிரதமர் மோடியின் பயண திட்டத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். பிரசாத், இந்த பயண திட்டத்தின் மாற்றம் குறித்த முழு விவரங்கள் என்ன பிரசாத்? வணக்கம். 3 நாட்கள் தியானத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்திருக்கின்ற விவேகானந்தர் பாறையிலிருந்து இன்று மாலை 3 மணிக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளுவர் சிலை பார்வையிட்ட பின்பு அங்கிருந்து கரைக்கு படகு மூலம் திரும்பி கன்னியாகுமரி முனையிலிருந்து ஹெலிகாப்டரில் திருவனந்தபுரம் செல்லவும் அங்கிருந்து விமானம் மூலம் செல்லும் வகையிலும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் திருவனந்தபுரத்தில் இப்போது பலத்த காற்று காணப்படுகின்ற சூழலில் அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு, பிரதமர் செல்வதற்கான ஒரு மாற்று ஏற்பாடும் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் படகு மூலமாக கரை திரும்பிய முன்பு இங்கிருந்து ஹெலிகாப்டரில் அங்கு திருவனந்தபுரத்துக்கு செல்வதற்கு வானிலை ஒத்துழைக்காத சூழலில் கார் மார்க்கமாக சாலை வழியாக செல்லவும் ஒரு மாற்று திட்டம் வகுக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள், அதாவது குண்டு துளைக்காத காரை பயன்படுத்தி திருவனந்தபுரம் செல்லவும் ஒரு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கன்னியாகுமரியில் இருந்து கேரள தமிழக எல்லையான களியக்காவிளை பகுதி வரை முக்கிய சந்திப்புகளில், தேசிய நெடுஞ்சாலைகளுடைய முக்கிய சந்திப்புகளில் தமிழக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அதே போன்று கேரள எல்லையான பாரசாலை முதல் திருவனந்தபுரம் வரை முக்கிய சந்திப்புகளில் நெடுஞ்சாலையில் கேரள போலீசாரும் தற்போது பாதுகாப்பு பணியில் இன்று காலையிலிருந்து இருக்கின்றார்கள். ஹெலிகாப்டர் செல்வதற்கு வானிலை ஒத்துழைக்கவில்லை என்றால் காரில் செல்லவும் அதற்கான முன்னேற்பாடு, பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.